நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்ட அடிப்படையில நீதிமன்ற துறையிலிருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரைய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு வந்திருக்குது. இந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 14/7/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகுதி அடிப்படையை சொல்லியிருக்காங்க. சோ இந்த பியூன் போஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 8ஆம் வகுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜட்ஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கணும், லா முடிச்சிருக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே தகுதி நிர்ணயிச்சிருக்காங்க. அதோட முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டிலிருந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு, அதாவது கோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு காலி பணியிடங்கள், டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 6 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் 3 காலி பணியிடங்கள், ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டைபிஸ்டுக்கு 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூன் முனிசி அட்டெண்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 6 வகையான போஸ்டிங் தான் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு 14/7/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் சொல்லியிருக்காங்க. போய் சேர வேண்டிய அபிஷியல் அட்ரஸ் பாத்தீங்கன்னா முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு, அரியலூர். இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு தபால் மூலியமாக அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. நேரம் காலத்தி வந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜஸ்மே கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமது இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், லோக்கல் அரியலூர் டிஸ்ட்ரிக்டா இருக்கணும், 21 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் இருக்கும் சொல்லிட்டு அதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 6 வகையான போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் பையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்தாலே போதும், பிளஸ் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்திருக்கணும். ரிசப்ஷனிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட் டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபீஸ் பியூன், அதுக்கு 8th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரிமினல் லா எடுத்து படிச்சிருந்திருக்கணும், ஓரல் கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதேதான் டெப்டி சீஃப் லீகலுக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில். சோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அடிப்படை தகுதி இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 60,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 70,000 சொல்லியிருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 30,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,000 சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 20,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 30,000 சொல்லியிருக்காங்க. கிளர்க் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 12,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்டுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா 12,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் பியூனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,000 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எல்லாத்தையுமே ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ண போறதா அபிஷியல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ மறுபடியும் சொல்ற முடியல 14/7/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, கம்பைன்ட் கோர்ட்
கேம்பஸ், அரியலூர் 621 704 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும். சோ தபால் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன்லயே வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அதை கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டிக்கோங்க. லேட்டஸ்ட் 3 மந்த் போட்டோ ஒட்டிக்கணும். அதுக்கு மேல சிக்னேச்சர், உங்களோட நேம், ஃபாதர் என்ன, ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், கரண்ட் அட்ரஸ், ஆபீஸ் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், கிராஜுவேஷன், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், லா முடிச்சிருந்தீங்கன்னா எல்எல்பி, எல்எல்எம், டெக்னிக்கல் குவாலிபிகேஷன், அதர் குவாலிபிகேஷன். ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேட் காப்பியில வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அதோட டீடைல்ஸ், எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதோட டீடைல்ஸ், கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்குதா இல்லையா, ஸோ எஸ்ன்னு எஸ், நோன்னு நோ, அதே அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலா வந்து ஐ டேஷ் இதுல உங்க பேர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், மந்த், சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் காப்பியில வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அதே மாதிரி பார் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி ஐடி கார்டு இஷ்யூ வாங்கியிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஆதார் கார்டு அதோட இது, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்ல வந்து ஏதாவது நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லாயரு இந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து ஏதாவது வந்து எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட போட்டோஸ் காப்பீஸ். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நாங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோம். அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேலையை தேடிட்டு இருக்கீங்களா, நம்ம சேனல் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ அதனால உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொன்னாலே போதும். அதுல வேலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து உங்களுக்காக வந்து அப்டேட் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.